மிலிட்ரியில வளர்ந்த மிலிட்ரியில வேலை செஞ்சேன். என்னை எப்பவுமே எங்கேயாவது அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த நாடே என் சொந்த வீடு மாதிரி. மோஸ்ட்லி பஸ்ல போவோம், இல்லை லிஃப்ட் வாங்கிப்பேன். உனக்கு அது பழகிடும். எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு உனக்கு ஆசை இல்லை. உனக்கு பெரிய ஆட்களை பிடிக்கல. உங்க நினைச்சபடி செய்யறது உனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ இப்பதான் அதை கண்டுபிடிச்சியா? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் ஒரே இடத்துல இருந்தாங்க, சில பேர் ஊரா சுத்தினாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஊரா சுத்தின இனத்தை சேர்ந்தவன். என்னால என்னை மாத்திக்க முடியாது. Mr. Reacher, now Detective Sean Doherty and partner Detective Tamara Green. ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? இது ஒரு கேள்வியே இல்லை. சரி, உங்க அட்ரஸ் உங்க வீடு எங்க இருக்கு? ஆசோ எனக்கு வீடு இல்லை. சரி, ஹோம்லெஸ். இப்பதான் ஏன் டிடெக்டிவா இருக்கீங்கன்னு புரியுது. Motherfucker. அப்புறம் நான் ஒரு சீஸ் ஸ்டேக் வாங்க. காலைல 2 மணிக்கு அதை சாப்பிட்டீங்களா? ஏன் ஏன்னா அது டேஸ்டியா? அதுல கடவுளுடைய பொறுமையை சோதிக்கிறேன். உன்னை பார்த்தா இங்க உள்ள ஆள் மாதிரி தெரியும். நான் மிலிட்டரி போலீஸா இருந்தேன். நீங்க எங்க கூட்டிட்டு வந்து பாத்ரூமுக்கு போய் என் கையை கழுவ சொல்லி நான் ஷூட் பண்ண நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. எதுக்கும் நேரத்தை கடத்துறீங்க. யூர் ரைட். எங்களுக்கு ஒரு கால் வந்ததால தான் உன்னை பிடிச்சி வச்சிருக்கோம். நான் சொல்ற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது. இங்கே தான் இருக்கணும். நீ என்னை கட்டாயப்படுத்தி பணிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்லா தான் இருக்கு. நான் தான் சொன்னேன். ஆமா, இது என்ன? இதான் கிரிட்டி. சம் புல்ஷிட். என் கிரிட்டியை கேவலப்படுத்தாத. நீ யாரை கடுப்பேத்துன? என்ன உளர்ற? நீ ரொம்ப ஸ்மார்ட். யாரை கடுப்பேத்த மாட்டேங்க. உன் வேலையை பாரு. பெட்ஜெண்ட் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. சாப்பிட்டு முடியும். உங்களை கேள்வி கேட்கறத பத்தி நீங்க கவலைப்படுற மாதிரி தெரியும். ஏற்கனவே என்ன பில்லி பீடி கேள்வி கேட்டாச்சு. அவங்க நல்லா பண்ணாங்க. இந்த முறை நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரி, நீங்களாம் எந்த ஏஜென்சியை சேர்ந்தோம்? நான் உங்களை எப்படி கூப்பிடுறேன்? ஸ்னாப், கிராக்கல், பாப். பில்லிக்கு பி டீம் பாய்ஸ் வர வச்சதுக்கு என்ன காரணம்? எங்களை பி டீம் நீ ஏன் நினைக்கிறீங்க? நடுராத்திரியில் டிசிலேருந்து 3 மணி நேரம் டிராவல் பண்ணி உங்களை இங்கே வர வச்சு போக முடியாதுன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருந்ததா நீங்க நேரம் தூங்கி. அதான் பி டீம் இல்லை சி டீம். இங்க கேள்விகளை நாங்க தான் கேட்போம். நீங்க மிலிட்டரியில இருந்திருக்கீங்க மிஸ்டர் ரீச்சர், ஹைலி டெக்கரேட்டட். ஆனா வெளியே வந்ததுக்கு சொல்ற மாதிரி நல்ல காரணங்கள் கிடையாது. ஆர்மி இல்ல கவர்மெண்டோட ஏதாவது பிரச்சனை? நிறைய. அதுக்கு ஏதாவது பண்ண போறீங்களா? என்ன மாதிரி? தேச துரோகம். அது என்னோட ஸ்டைல். அவ அப்படி எனக்கு என்ன கொடுத்தாலும் கவர்மெண்ட் இவ்வளவு கவலைப்படுது. நீங்களாம் எதை தேடுறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், இங்க கேள்விகளை நாங்க தான் கேட்போம். இதுக்கு மேல முடியாது ஸ்னாப். இது என் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, லாஸ்ட் டைம் ஆகும் இருக்கேன். டேக் கேர் தமாரா. உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை நாங்க பேசலாமா? 2 வார்த்தைக்கு மேலேயே பேசிட்டீங்க. உங்ககிட்ட ஏதாவது கொடுத்தாங்களா? இது வரைக்கும் அவ எனக்கு தொல்லை தான் கொடுத்துருக்கான். த ஃபிளாஷ் டிரைவ். $50 தரேன். உன் ஜம்ப் டிரைவ் கொடு. எதுக்கு? உங்ககிட்ட இருக்கிற பொருளுக்கு 5 மடங்கு யாராவது பணம் கொடுத்தா இப்படி தான் கேள்வி கேட்பீங்க. இப்போ பாஸ்க்கு இது வேணும், ஆனால் எனக்கு பணமும் பதில்களும் வேணும். ஏன் ஆனா என் கசின்ஸ் உங்க கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் உங்க கூட பேச முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். மை மதர் அமிஷா ஹாட். நான் லைலா. ரீச்சா, உன் அம்மாவா? இவங்களுக்கு 19 வயசு இருக்கும்போது நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் நாங்க தனியா தான் இருக்கோம். எனக்கு ஒன்றும் புரியல. பரவாயில்ல விட. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க காதல் அடையாளத்தோட தான் இப்போ நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. ஓகே. கையெல்லாம் என்ன காயம்? எனக்கு லுக்கிமியா இருக்கு. யா 98ல அவர் இந்தோனேஷியாவில் இருந்தாரு. அது மட்டும் தான் தெரியும். தேங்க்யூ. அவங்க மேல இருந்த கோவத்தை நீங்க என் மேல காட்டல. நான் ஆர்மியை காண்டாக்ட் பண்ண வெட்ரன்ஸ் குரூப்ஸ், மிலிட்ரி சப்ரிடிட்ஸ் எல்லாரையும் கேட்டுட்டேன். எப்படியாவது எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. அதை செஞ்சாங்க. யாராவது முக்கியமான ஆளா? நீங்க டிரைவ்ல பாத்தீங்களா? இல்ல, யாரோ முக்கியமான ஆளுங்கிறதுனால தான் பெட்ஸ் அதை பத்தி கேட்டாங்க. கடைசியா பென்டகான்கே கால் பண்ண. ஆனா அவங்க டிபார்ட்மெண்ட்டை தூக்கி அடிச்சாங்க. காங்கிரஸ்மேன் ஜான் சாம்சன். அவர் பார்ட்டியோட பிரசிடென்ஷியல் நாமினில முக்கியமானவர். ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவர் சரியான மேட்சா இருந்து எனக்கு அவர் போன் மேரோ டொனேட் பண்ணலன்னா அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிரும்ல. நான் கெஸ் பண்ணட்டுமா? அவர் பேச விரும்பல. என் மெசேஜஸ்க்கும் எந்த பதிலும் வரல. அவங்க ஹோட்டல்ல மீட் பண்றதா இருந்தது. ஆனா அவங்க வரல. ஆனா நான் கேட்ட விஷயத்தினாலதான் அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுல வேற எதுவும் இல்லை. உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியும். பாருங்க, என்கிட்ட நிறைய பணம் இல்லை. ஆனா இந்த டிரைவுக்கு பதிலாக நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நான் ஒரு ஃபார்மர் இன்வெஸ்டிகேட்டர். இன்ஃபர்மேஷனை தேடி போறது என் சும்மா. எனக்கு புரியுது. எனக்கு ஹெல்ப் பண்ணதால அவங்க இறந்து போயிட்டாங்க. குறைஞ்சபட்சம் நான் இதையாவது செய்யணும். நான் 10th ஸ்ட்ரீட்ல இருக்க காட்டர் ஹோட்டலில் தங்கியிருக்கேன். என்னோட செல்ஃபோன் நம்பரையும் ரூம் நம்பரையும் வச்சுக்கோங்க. ஏனாவோட ஃபியூனரல் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். நான் தேடுவேன். நீ எப்படி நினைக்கிறேன்? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். குட் லக் லைலா.
நான் அவங்களுக்கு $40 கொடுத்தேன். நீ போய் 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நீ சொல்லு, நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா? யா உன் சிஸ்டர் ஏதோ ரகசியமான விஷயங்களை திருடி இருக்கா. நான் ரகசிய தகவல்கள். வேற என்ன? அவ்வளவுதான். Oh, shit. என்னாச்சு? உள்ள போ. You okay? I think so. காப்ஸ் எந்த நேரம் வேணாலும் இங்க வரலாம். ஆனா நாம நல்லவங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி இங்க வர வேணாம்னு சொல்லிட்டு. சரி போய் ட்ரெஸ் போட்டுட்டு வா. இங்க இருந்து கிளம்பலாம் சீக்கிரம். உன்ன மாதிரி பொண்ணுங்க எதுவும் பண்ணலனாலும் தனியா தெரிவிங்க. போய் உங்க அம்மாவை பாரு. கேஷ் மட்டும் யூஸ் பண்ற மோட்டலுக்கு போங்க. Go buy new clothes, grays, dark blues, muted colors. எதுக்கு? ஏன்னா நீ தனியா தெரியக்கூடாது. ஓகே, லெட்ஸ் கோ. தப்பு பண்ணவங்களை தப்பிச்சு போக விடுற ஆள் நான் இல்லை.